மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு விஜய் அண்ணா பார்வைக்கு போற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ணா, இலவசம் வேண்டாம் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்களே நிறைய இலவசம் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கறீங்க. அது உங்களை சொல்லி தப்பு இல்ல. இலவசம் வேண்டாம் சொல்ற மக்கள் நாளைக்கு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அடிச்சு புடிச்சிட்டு கீழே நிப்பாங்க. மக்களை சொல்லியும் தப்பு இல்ல, மக்களுடைய வறுமை. நீங்க கொடுக்கற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. வாக்குறுதி மட்டும்தான் கொடுத்தாங்க, அது எதுவுமே நடைமுறைக்கு வரல. இப்ப நீங்க நிறைய வாக்குறுதி கொடுக்கறீங்க. தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொல்றீங்க, கல்யாணத்துக்கு 1 பவுன் செயின்னு சொல்றீங்க, பட்டு புடவைன்னு சொல்றீங்க, பெண்களுக்கு இலவச நாப்கின்னு சொல்றீங்க, தமிழ்நாடு முழுவதும் எங்க போனாலும் இலவச பேருந்துன்னு சொல்றீங்க. இவ்வளவு வாக்குறுதி கொடுக்கறீங்க. இது கூட சேர்த்து ஒரே ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அப்படி என்னடா சட்டம்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, அவங்க பதவி காலம் முடிகிற வரைக்கும், அவங்க வேலை காலம் முடிகிற வரைக்கும், அவங்க வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கணும். அப்படி படிச்சாதான் அவங்க வேலை நிலைச்சு நிக்கும், அவங்க பதவி நிலைச்சு நிக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அமுல்படுத்துங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு மனசா உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கலெக்டரோட புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னா அந்த ஸ்கூலோட தரம் உயரும், கல்வி உயரும். ஒரு கவர்மெண்ட் டீச்சரோட புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னா அந்த ஸ்கூலோட தரம் உயரும், கல்வி உயரும். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரோட புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னா அந்த ஸ்கூலோட தரம் உயரும், கல்வி உயரும். அதனால இந்த ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த சிஎம் நீங்க தான். இது யாராலையும் அடிச்சுக்க முடியாது, அசைக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை விஜய் அண்ணா பார்வைக்கு போற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த அரசியல் தலைவர்கள் ஆட்சி அமைச்சாலும் இந்த ஒரு சட்டத்தை அமுல்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.